திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை ஜமால் முகமது கல்லூரி மையத்தில் காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. கள நிலவரங்களுடன் செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். தற்போது தாங்கள் இருக்கும் வாக்கு எண்ணும் மையத்தில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள், அதே சமயம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? இது ஒருபுறம் இருக்க, திருச்சி கிழக்கு என்பது நட்சத்திர வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியாக, தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட தொகுதியாக பார்க்கப்படுகிற நிலையில் இதற்காக ஏதேனும் கூடுதல் பாதுகாப்புகள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றனவா? கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம். சட்டமன்ற தேர்தலானது கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு துவங்குகிறது. முதலாக தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 9 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. அதாவது திருச்சி கிழக்கு, மேற்கு, ஸ்ரீரங்கம், மணப்பாறை, திருவெரும்பூர், முசிறி, துறையூர் என 9 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியானது ஜமால் முகமது கல்லூரி பகுதி. இங்கு இது ஒரு வாக்குச்சாவடி. இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், மணப்பாறை, திருவெரும்பூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது. அதே போல இந்த மற்றொரு வாக்குச்சாவடி வயசிஸ். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி வந்து ஜமால் முகமது கல்லூரி. இங்கு பலத்த சோதனைக்கு பிறகு ஏஜென்ட்டுகள் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். 100 மீட்டருக்கு தொலைவிற்கு முன்பாகவே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வாகன அனுமதி அதாவது அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். திருச்சியை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இங்கு போட்டியிடுகிறார். எனவே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த எதிர்பார்ப்புக்கு 10-11 மணி அளவில் விடை தெரியக்கூடும். இப்போ நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அடிக்கு ஒரு போலீசார் என்ற அடிப்படையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். முதலில் சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.